பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று சேலத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி அவர்களுடைய தலைமையில மாற்று கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பாமக கட்சியில இணையறத விழாவா எடுத்திருக்காருங்க. அந்த நிகழ்வு மாநாடு போல நடந்திருந்தது. அந்த நிகழ்வுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துகிட்டு சிறப்புரையாற்றிருக்காரு. என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கைக்காகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ச்சியா 30 ஆண்டுக்கு மேல போராடிட்டு வரோம். ஆனா இந்த 60 ஆண்டு காலமா ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் சூழ்ச்சி முறையால நம்மள ஒரு சாதிய கட்சியா கட்டமைச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஒரு சாதிக்கான கட்சி இல்ல, அனைத்து மக்களுக்கான அரசியலை தான் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு பெருவாரியான மக்களுக்கு புரிஞ்சு நம்ம கட்சியில இணையிறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அந்த மேடையில தமிழ்நாட்டின் மக்கள் நலன் சார்ந்த கருத்துகளையும், நீர் மேலாண்மை குறித்தும், விவசாயிகள் நலன் குறித்தும் அவர் பேசியிருக்காருங்க. எல்லோருக்கும் கல்வி, நல்ல வேலை, சமூக நீதி கிடைத்து கௌரவமா வாழணும், அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோக்கம். அதனால 2031ல கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம், தம்பி தங்கைகளை நம்பிதான் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பாமகவுடைய அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.